ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற ஒரு ஈவாய், ஒரு பலனாய், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஒரு மகிமையாய் நீங்க நினைக்கும் போது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒவ்வொரு மாதமும் அந்த வாக்குத்தத்தத்தை நம் எப்படி பெற்றுக்கொள்வது அவ்வளவு முக்கியமோ, அந்த வார்த்தையின் பிரகாரம் நடப்பது அவ்வளவு முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் கடந்த நாளில் சொன்னேன், ஏன் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாருன்னா, வாக்கு கொடுக்கும் பொழுது தான் அழைப்பு நம்ம மேலே வருது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா பாருங்கள், வேதத்தில் இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது, கடந்த நாட்கள் நான் சொன்னது போல தான் கர்த்தர் முதல்ல ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன கொடுத்து அழைச்சாரு? என்ன கொடுத்து அழைச்சாரு? வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் ஆசீர்வதிப்பேன். வாக்கு கொடுத்து தான் ஆபிரகாம் அழைச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்புக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுதும், யாக்கோபு இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு எத்தனாக இருந்த பொழுதிலும், ஏமாற்றுக்காரனாக இருந்து அந்த இடத்த விட்டு, தகப்பன் விட்டு தன் மாமனார் வீட்டுக்கு ஓடி போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாக்கோபை இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து மீண்டுமாய் தன் தேசத்துக்கு இஸ்ரவேலராய் மாற்றி அழைக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிற்பாடு யோசேப்பை ஆண்டவர் அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். யோசேப்புக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்து அழைக்கிறாரு? ஒரு சொப்பனத்தை காட்டி, அல்லேலூயா, ஒரு வாக்கு பண்ணி, ஒரு சொப்பனத்தினாலே ஒரு தரிசனத்தை கொடுத்து அழைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிற்பாடு மோசேவை ஆண்டவர் அழைக்கும் பொழுது வசனம் சொல்ல, முச்செடியிலே அக்கினி மூலமாய் அவனை அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து தான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மோசையை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். வாக்கு தத்தத்தை முன் வச்சு தான் மோசை அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோசுவாவுக்கு அந்த அழைப்பு வருகிறது. ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன கொடுத்து அழைக்கிறாரு? சொல்லுங்களேன். வாக்கு கொடுத்து தான் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கிதியோனை கர்த்தர் அழைக்கும் பொழுதும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மீதியானவர்களை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்ப, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து தான். வேதத்தில் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வாக்கு தத்தத்தை அடிப்படையாய் வைத்து வாழ்ந்து ஜெயித்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உன்னை அப்படி தான் கூப்பிட போறார். வாக்கு கொடுத்து இந்த மாதத்தை துவங்குகிறார். வாக்கு கொடுத்து இந்த மாதத்தை உனக்கு நடத்துவார். வாக்கு கொடுத்து இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின் பிரகாரம் நம் வாழ்வோமானால் இந்த மாதத்தில் நிச்சயம் கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நம் வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த மாதம் என்ன வாக்கு? கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண சொல்லுகிறார்னா, அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த சொல்லுகிறார். அவருக்கு முன்பாக ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது தான் இந்த மாதத்தில் ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மையை கர்த்தர் தருவன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் அதிகமாய் மனுஷனிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாழ்மை. எதை விரும்புகிறாரு? நம்ம தாழ்மையாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும், மன ரம்மியமாக இருக்கணும், எல்லா விதத்திலும் எல்லா நிலையிலும் இன்றைக்கு வளைந்து கொடுக்கிறவர்களாய் வாழணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு மகிமையான சுபாவம் என்ன கேட்டிங்கன்னா தாழ்மை தான். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் தன்னைத்தானே, அதாவது சிலுவையின் மரண பரியந்த தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அதனால தான் வெற்றி சிறந்தார் சிலுவையில். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பாருங்க, இந்த மாதம், இந்த 8வது மாதத்தில் நம் துவங்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை சொல்கிறார், நம்ம எல்லாருக்கும் உயரணும், மேன்மை அடையணும், ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாக மாறணும், நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லணும்னா
அதற்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். என்ன கேட்டீங்கன்னா, உங்களை தாழ்த்தணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்பாக, அவருடைய சத்தியத்துக்கு முன்பாக, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நமக்குள்ளாக தாழ்மையின் சிந்தை வரணும். நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? முதல்ல தாழ்த்தும் பொழுது தான் உயர்வு. எப்போ உயர்வு? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தும் பொழுது அவன் உயர்த்தப்படுவான். எவன் தன்னைத்தானே உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். அப்போ உயர்வு. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்? உயர கொண்டு போக போறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்தில் ஒரு உயர்வை நம்ம பார்க்கணும். ஜபத்தில் ஒரு உயர்வை நம்ம பார்க்கணும். அபிஷேகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நீந்தி நீந்தி முழுகடிக்கிற ஒரு உயர்ந்த ஆழத்துக்கு கொண்டு போகணும்னா, முதல்ல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்களை நம்ம சபையாய் தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, தம்முடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது தேவன் தேசத்திற்கு சேமத்தை ஏற்படுத்துவார். முதல்ல ஆண்டவர் விரும்புகிறதுனா நம்மளை தாழ்த்தணும். எந்த காரியத்திலோ குறித்தோ நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. நமக்குள்ளாக உயர்ந்த எண்ணங்கள் வரக்கூடாது. நமக்குள்ள மேட்டிமையான சிந்தனை வரக்கூடாது. நமக்குள்ள மேட்டிமையான பார்வை வரக்கூடாது. நமக்குள்ள இன்றைக்கு பெருமையின் நட நமக்குள்ள இருக்கக்கூடாது. பெருமையான உடை நமக்குள்ள இருக்கக்கூடாது. பெருமையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, முதலாவது நம்முடைய சபை கூட உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா சபையாய் நம்மை தாழ்த்தணும். அல்லேலூயா. அவருடைய தரிசனத்துக்கு நம்மை தாழ்த்தி இணங்கி ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வசனம் சொல்லுகிறது, நீங்க எடுத்து வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்களா. அதுலயே 6. மறுபடியும் சொல்றாரு, ஆதலால் அவர் அதிக கிருபையை அளிக்கிறார். அவர் கிருபையில ஐஸ்வர்யமானவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, தாழ்மையிலே வருகிற ஆசீர்வாதங்கள் பல விதமாக இருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல சொல்ல, தாழ்த்தும் போது உயர்வு வருகிறதா, தாழ்த்தும் போது இன்னொன்று வருதான், கிருபையும் வருதான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுங்க, எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான். இந்த இடத்துல சொல்றாரு, அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை அவரிடத்துல ஏராளமா இருக்கான். வசனம் சொல்லுது, ஒவ்வொரு காலையிலும் புது கிருபை தான். புது கிருபையினால நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். கிருபை என்பது நம்மை வாழ வைக்கிறது ஒன்று. கிருபை என்பது நம்மளை போஷிக்கிறது. கிருபை என்பது அவரிடத்திலே நம்ம இன்னும் கிட்டி சேருகிற ஒரு பாக்கியத்தின் காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. அப்போ ஆண்டவர் சொல்ல, இந்த 8வது மாதத்துல நம்ம செய்ய வேண்டியதுன்னா முழுக்க முழுக்க தாழ்த்தணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். முதல்ல சொல்லுகிறார், அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறாரு. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்யறாரா? சொல்லுங்களேன் சத்தமா. அப்ப பாருங்க, ஆண்டவர் யாருக்கு எதிரியா இருக்கிறார் வசனம் சொல்லுங்கன்னா, பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும், எதை குறித்து நம்ம பெருமைப்படக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன் சில நேரம் நம்மளை புகழ்ந்து நம்மளுக்கு ஐஸ் வைக்கும்படியாய் பல காரியங்களை பெருமையாய் பெரிய காரியங்களை இப்படி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி நமக்குள்ள பெருமையின் எண்ணங்களை உண்டாக்குவான். ஆண்டவர் சொல்றார், ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உயர்த்தப்படும் போது தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும். எவன் உயர்வை அடைகிறானோ அவன் அதிக தாழ்த்துகிறவனா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, வசனம் சொல்லு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறான்? எதிர்த்து நிற்கிறார். அப்ப பெருமையை அவர் எவ்வளவு என்ன செய்யறதில்ல, அவர் என்ன செய்யறதில்ல, அங்கீகரிக்கிறதே கிடையாதான். பெருமைக்கு அவர் ஒரு நாளும் இன்றைக்கு காம்ப்ரமைஸ் ஆவறதே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், பெருமையா இருக்கிறனா எதிர்க்கிறாரு. எது எதிர்க்குன்னா பெரிய, இன்றைக்கு பாருங்க, ஒரு மனுஷன் எதை வேணா எதிர்த்து வாழ்ந்துடலாம். அல்லேலூயா. இந்த பூமியில எதை வேணா எதிர்த்து ஜெயிச்சிடலாம். இந்த பூமியில எதை வேணா எதிர்த்து சாதிச்சிடலாம். ஆனா தேவனை எதிர்த்து எந்த மனுஷனும் நிற்க முடியாது. அல்லேலூயா.
அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்கு எதிர்க்கிறார்னா எப்பேற்பட்ட மனுஷனுக்குன்னா பெருமை உள்ளவனுக்கு. யாருக்கு எதிர்க்கிறாரா? பெருமை உள்ளவனுக்கு. ஒரு மனுஷனுக்கு பொதுவாக பெருமை எப்படி வருகிறது? உயர்வு வரும்பொழுது பெருமை வந்துடுது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பெருமை பொதுவாக எப்போ வருகிறது? இன்றைக்கு பாருங்க, அநேக நேரத்தில் பொதுவாகவே சில காரியங்கள், சில நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பிசாசு இப்படி ஒரு எண்ணங்களை நமக்குள்ள நுழைக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ நம்ம பெருமைப்படும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு எதிராளியாக மாறிடுறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதெல்லாம் கொடுத்து நம்ம பெருமை பேசுவோம் சொல்லுங்களேன்? எதெல்லாம் கொடுத்து? சில நேரம் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமையின் எண்ணங்கள் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நம் இணக்கமுள்ளவர்களாய் வாழாதபடி நமக்கு ஆண்டவரே எதிராளியாய் மாறி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற இன்னும் இந்த கிருபைக்கு விலகுறவர்களாய் மாறிடும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எதெல்லாம் குறித்து? சில நேரம் நம்ம பேச்சில் ஒரு பெருமை இருக்கும், நம்முடைய நடக்கையில் ஒரு பெருமை இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் அல்லேலூயா இன்றைக்கு பாருங்க, பணம், புகழ், நகை, இன்றைக்கு பாருங்க ஆஸ்தி, செல்வாக்கு, இதெல்லாம் அதிகமாக அதிகமாக மனுஷனுக்குள்ளாக அவனை அறியாமையிலே ஒரு என்ன செய்யுது? பெருமை வருது. அப்ப ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட பெருமைகள் கிறிஸ்தவர்களுக்குள்ள வரக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்களில் ஒருவரையும் நீங்க எப்படி எண்ணாதீங்க? அற்பமா எண்ணாதீங்க. அல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறேன், நான் மேன்மையா இருக்கிறேன், நான் நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறேன், குறைவொன்றும் கர்த்தர் எனக்கு வைக்கல அப்படின்ற பெருமை நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? ஒருத்தரையும் தாழ்மையான எண்ணத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதா? பார்க்க கூடாது. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீதிமொழிகளில் நீங்கள் வாசித்து பாருங்க, 29வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 29:23. வாசிப்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். அல்லேலூயா. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறது? மனுஷனுடைய பெருமை அவனை தாழ்த்தும். அல்லேலூயா. மனத்தாழ்மை என்ன செய்யறதா? சொல்லுங்களேன், வாசியமா நம்ம வசனத்தை. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப பெருமை நமக்குள்ள இருக்கோன்னா, இந்த பெருமை நம்மளை என்ன செய்யுதுன்னா, நம்மளை தாழ்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடுமா. அல்லேலூயா. எந்த காரியத்திலையும் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்குள்ளாக பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லார், மனத்தாழ்மை தான் என்ன செய்யுமா? அவனை கனம் பண்ணுமா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் பரிசுத்த கன்மலை திருச்சபையில அவர் விரும்புகிற ஒரு காரியம்னா மனத்தாழ்மை. மனதுல ஒரு தாழ்மை இருக்கணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு தாழ்மையான இருதயத்தோடு வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அதனால தான் சொல்றாரு, என் குடும்பத்தை அவர் இதுவரையிலும் நடத்தி வந்ததுக்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் சொல்றான். அல்லேலூயா. இதற்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், இதற்கு நாங்கள் இன்றைக்கு அர்த்தமற்றவர். நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா உயர்வுக்கும் காரணம் ஆண்டவரா இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் எதை வெறுக்கிறார்னா பெருமையை வெறுக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள. இந்த பூமியிலே சத்துரு இன்றைக்கு பாருங்க, தூதன் தள்ளப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பெருமை தான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் எதை விரும்புறதுன்னா, எதை குறித்து பெருமை பேசக்கூடாது. அல்லேலூயா. எதை குறித்து பெருமையாய் உயர்த்தக்கூடாது. வராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதை குறித்து பெருமையாய் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையா நினைக்க கூடாது. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். பெருமையுள்ளவன் தாழ்த்தப்படுகிறான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன்.
ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்ம இந்த குணத்தை தரிச்சிக்கணும். இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஆண்டவர் எப்போ தராருன்னா, நீங்கள் தாழ்த்தும் போது தான் தர. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மாதத்தில் கிருபை வேணும்? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அதனால தான் யோபு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மேன்மையான ஒரு மனிதன். ஆண்டவர் அவனை ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்களினாலும் வேலையாட்களினாலும் ஒட்டகங்களினாலும் இன்றைக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அதை குறித்து ஒரு நாள் அவன் பெருமையாக நினைக்கல, அதை குறித்து ஒரு நாள் மேன்மையாக நினைக்கல. ஒன்று எல்லாம் ஒரு நாள் போயிடுச்சு. உடனே சொல்றான், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார். இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம மேல் தட்டில் வந்துட்டோன்னா, நம்மளை அறியாத என்ன செய்கிறோம், நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடுது. நல்லா கவனிங்க. இது பிசாசு நமக்குள்ளே ஏற்படுத்துகிற ஒரு வஞ்சகமான குணம். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் இதை வெறுக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்ல நம்மளை தாழ்த்தணும். எதை விரும்புகிறார் ஆண்டவர்? உன் இருதயத்தை ஆண்டவர் இடத்துல தாழ்த்தணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உன் ஆத்துமாவை ஆண்டவர் இடத்துல தாழ்த்தணும். அல்லேலூயா. எதை குறித்தோ நம்ம பெருமையாக நினைக்கணும். நம்முடைய வேலையை குறித்தோ, நம்மளுடைய பேக்ரவுண்டை குறித்தோ, நம்முடைய இன்னைக்கு பாருங்க மொழியை குறித்தோ. இன்னைக்கு பாருங்க ஒரு ஜாதியினால அந்த ஜாதியின் பெருமை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் இன்னைக்கு நியூஸ் எல்லாம் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற ஒரு காரியம், ஜாதியை குறித்த பெருமை, இனத்தை குறித்த பெருமை. அல்லேலூயா. நாங்கள் இந்த ஜாதி, நாங்கள் இந்த இனத்தில் இருக்கிறோம், நாங்கள் தாழ்ந்தவர்களை அவர்களோடு இணங்க மாட்டோம், பழக மாட்டோம் அப்படின்ற அந்த பெருமை தான் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிச்சு? சீர்குலைச்சு போயிடுச்சு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. அப்ப ஆண்டவர் பாருங்க, பெருமையுள்ளவனுக்கு எதிரியாளியா தான் இருக்கிறார். ஏன் அவன் போய் கொலை பண்ணா? பெருமை, என் ஜாதி உயர்ந்தது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. ஆண்டவர் எதை விரும்புறாருலாம் இதெல்லாம் வெறுக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுங்க, நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரே கூட்டத்தாரா இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய சபையில் 2 கூட்டத்தார், ஒன்று தெலுங்கு, 2வது தமிழ். நான் சொல்லுகிறேன், தெலுங்கு தமிழ்ன்றதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இதில் தெலுங்குல வீட்டுக்கு ஒரு பேர். அல்லேலூயா. அதில் தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க, ரெட்டி ஒரு உயர்ந்தது, அதுக்கு கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டோடைய ஜாதி, நான் மனுஷன் ஜாதி, நான் கர்த்தர் என் மேலே இருக்கிறார், அதுதான் எனக்கு பெருமை. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றார் இப்படி, அவர் வேதத்தில் ஒரு சங்கீதக்காரர், சில ரதங்களையும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், நாங்களோ எங்க மேன்மையானது ரதத்தையோ குதிரையோ கொடுத்து அல்ல, பணத்தையோ பொருளையோ நகையையோ உயர்ந்த வஸ்திரத்தையோ குறித்தது அல்ல. எங்க மேன்மை ஆண்டோடைய நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இதை தான் இந்த மாத வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. எப்பா நீ பெருமைப்படாத, உன்னை தாழ்த்து, உன் உயர்வு உன் பக்கத்திலேயே இருக்கு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்ப பெருமை அநேகருக்குள்ளாக தாழ்மையை உண்டாக்குறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சில பேர் உசுப்பேத்தி விடுவான். அல்லேலூயா. நீ அப்படியா, நீ இப்படியா, உன்னை போல ஒரு ஆளு சொல்லணும், எல்லாமே என் கர்த்தர் தான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவங்க கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா. ஆண்டவர் அப்படிதான் பாரு, பிசாசு எத்தனை போய் உப்புரைகளை நிறுத்திட்டான். இதெல்லாம் எந்துதான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நீ சாஷ்டாகமா விழுந்து வணங்கினா எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டான். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இது எல்லாமே படிச்சதே நான் தான். அல்லேலூயா. அவர் சொல்றார், என் தலை, அல்லேலூயா, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ வணங்கணும்னு வேதம் சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசாசு அப்படிதான் சில நேரம் நம்மளை மனுஷன் உயர்த்துகிற உயர்வெல்லாம் இன்றைக்கு அதை நீங்கள் மேன்மையாக நினச்சிடவே கூடாது. எவ்வளோ தூக்குறானோ அவ்வளோ பொத்துன்னு போட்டுருவான். அல்லேலூயா. அதுவும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் இருக்குது, காலை வாரி விட்டுருவானா. அல்லேலூயா. காலையும் விழுவானா, காலையும் வாரி விட்டுருவான். சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. உன் கால்கள் கல்லிடாதபடி உன் பாதங்களை ஏந்தி கொள்ள நம்முடைய தூதர்களை கட்டளை இடுகிறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல. உன் பிள்ளைகளை கொடுத்த பெருமை இல்லை, என் பிள்ளைகள்லாம் என் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய சமாதானத்தின் நிலையில இருக்கிறவர்கள். ராமேன் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. வேலையை குறித்து இல்லை, இந்த வேலை என் தேவன் கொடுத்து. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சில பேர் நல்லா பாடும்போது எல்லாரும் சொல்லுங்க, சூப்பராக பாட, சூப்பராக. பாடாதவங்களெல்லாம் அற்பமாக நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இந்த நாவு எல்லாம் நான் சொல்லுகிறேன், ஒரு கழுத கத்தினாலும் தேவன் ரசிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எதை குறித்தும் பெருமை நம்ம மனசில் இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், உன் சத்துரு வெக்கப்படணும்னா நீ தாழ்மை அடையணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எனக்கு டைம் இல்லை. ஆலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருத்தன் யாரு? அல்லேலூயா. ஒருத்தன் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறான், ஒருத்தன் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறான். எனக்கு உள்ள இருக்கிறவனுக்குள்ள தான் பெருமையே. இதுதான் பிரச்சனை. எதுக்குள்ளே இருக்கிறவன் பிரச்சனை? சபைக்குள்ளே இருக்கிறவங்க தான் பெருமை. இந்த இடத்துல தான் நான் உட்காருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இடமும் யாருதும் கிடையாது. இந்த இடம் எந்துதான். மாற்றி உட்காந்து ஆண்டவர் கோச்சிப்பாரா? அல்லேலூயா. யாருன்னா வந்து உட்கார தள்ளி உட்காரனால என்ன செய்ய மாட்டோம்? விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த ஜெனரசிட்டி ஹார்ட், விட்டு கொடுக்குற இருதயம் நமக்குள்ள என்ன செய்யறதில்ல? இல்லை. அல்லேலூயா. போறாங்க. உள்ள இருக்கும் பொழுது அவன் உள்ள இருந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் உனக்கு தசமம் கொடுக்குறேன், உபவாசம் பண்றேன், கடுகு பருப்பு எல்லாத்துலேயும் தசமம் கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னதெல்லாம் அவர் தப்புன்னு சொல்லல. அவன் கடைசியாக சொல்றான், வெளியே இருக்கிற இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் குற்றப்படுத்துகிறது. பெருமை உள்ளவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவாங்க. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன சொல்கிறான்? தன் தலையை கூட ஏறெடுக்க தகுதி இல்லாத இந்த பாவியாகி எனக்கு கிருபையாக இறங்குங்கப்பா. இந்த ஜெபம் தான் தேவனுக்கு மேன்மையாகும். ஒவ்வொரு சமூகத்தில் நீங்கள் வரும்போது உங்களுடைய இருதயத்தை தாழ்த்துவதை அவர் விரும்புகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இருக்கிற மேன்மை நமக்கு நாளைக்கு தொடருமான்றது கேள்விக்குறி தான். அல்லேலூயா. ஆனால் சொல்லுகிறேன், அந்த மேன்மை தொடரனா உன் தாழ்மை தொடரணும். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுநாதர் ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அந்த யோவான் ஸ்தானம் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, எனக்கு பின்ன ஒருத்தர் வராரு. அல்லேலூயா. அவருடைய செருப்பில் இருக்கிற அந்த லேஸ், அந்த வார அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லை, இவருக்கு நான் எப்படி ஞானஸ்தானம் கொடு? அவன் தாழ்த்துறான் பாருங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ நீ இடம் கொடு. இதுதான் மேன்மை. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சில நம்ம அதனால தான் மாதம் கம்யூனியனுக்கு காலை கழுவ விடுறோம். எத்தனை பேர் எப்படி கழுவுறீங்கன்னு தெரில. இவன் காலெல்லாம் நான் தொடணுமா அப்படின்ற எண்ணத்தோடு கழுவக்கூடாது. இயேசுநாதர் தன் மேன்மையானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சாதாரண மனுஷன், பிஷர்மேன், மீனவுடைய காலத்து கழுவி. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நம்ம சபையில் ஏன் இந்த கால் கழுவ வைக்கிறோன்னா, மற்றோட காலை கழுவி துடைக்கும் பொழுது அது உன் தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இந்த தாழ்மையில் தான் ஒரு உயர்வு இருக்கு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தாழ்த்துங்க. நான் ஒன்றுமே இல்லாதவன், என் கர்த்தர் தான் எல்லாமே. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்களேன். அதே யாக்கோபில் நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்து முடிக்கிறேன். 10வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அல்லேலூயா. 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்களேன். தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து. அல்லேலூயா. வாசிங்க 10வது வசனம். ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை மேன்மை பாராட்ட கடவான், ஏனெனில் அல்லேலூயா ஒழிந்து போவான். ராமன் சொல்லுங்களா. அல்லேலூயா. எதை குறித்து மேன்மை பாராட்டுறோமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற அந்த மகிமையான உயர்வை குறித்து மாத்திரம்தான் நம்ம மேன்மை. எல்லாவற்றுக்கும் அவருடைய கிருபையை சொல்லுங்க. ராமன் சொல்லுங்களா. அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற அந்த மேன்மையானது மகிமையானது. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் கர்த்தர் உங்ககிட்ட விரும்புறது மனத்தாழ்மை. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுங்க. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
எந்த நாளை குறித்து, எதை நாட்களை குறித்து, வருஷங்களை குறித்து, காரியங்களை குறித்து, எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டபடி ஆண்டவரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் உயர்த்தப்படணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பாருங்க, கொஞ்சம் படிச்சிட்டாங்கன்னா, கொஞ்சம் அறிவு ஆற்றல் பெருகுச்சுன்னா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன், படிக்காதவங்களாம் கேவலமாக நினைப்பு. படிப்பை கொடுத்து ஒரு பெருமை சொல்லுகிறேன். ஒன்றுமே எல்லாமே ஆண்டவர் பார்வைக்கு முன்பாக சமமானவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் எதை குறித்த மேன்மை நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஒன்றே ஒன்று தான், தாழ்மை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்தால் தாழ்த்துங்க. அல்லேலூயா. சில பேர் பாருங்கள், யாருக்கும் சூத்திரமே சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க முன்னால் சொல்லிட்டோம், நம்ம சொல்கிறது என்ன ஆகுது? நீங்கள் சொன்னால் என்ன, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? நம்ம என்ன எல்லாவற்றிலும் உங்களை தாழ்த்துங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இதை குறித்து நிறைய சத்தியங்கள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் இந்த தாழ்மை, நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் நமக்குள்ளாக ஆண்டவருடைய அந்த தாழ்மையின் மகிமையை கர்த்தர் உள்ளடக்கி வைத்து நம்முடைய வாழ்க்கையின் உயர்வை நம்ம பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இயேசுநாதரை போல தாழ்த்துகிற ஒரு சபையாய் கர்த்தர் நம்மளை மாற்றும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் உயரணுமா, உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாருங்க. நேரம் இல்லை, நம்ம யாவரும் எழுந்து நின்று